This sermon, Questions and Answers on the Seals, was delivered on Sunday morning, March 24th, 1963 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் Questions and Answers on the Seals, முத்திரைகளின் மீதுள்ள கேள்விகளும் பதில்களும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். In the day that the Pentecostals come out, they got the Jesus only group. Now that's wrong again. Amen. How can Jesus be his own father? Amen. See? So it knocks that out. But there's supposed to be an eagle time come. See? That's the time that's to straighten all those mysteries out. பெந்தேகோஸ்தே ஜனங்கள் வந்தபோது இயேசு மாத்திரமே என்னும் கூட்டத்தினரும் வந்தனர். இது மறுபடியும் தவறான ஒன்றாகும். இயேசுவே எப்படி தம்முடைய பிதாவாக இருக்க முடியும் பாருங்கள். ஆகவே இது அதையும் வீழ்த்தி விடுகிறது. ஆனால் கழுகின் காலம் ஒன்று வரவேண்டியதாயிருக்கிறது. புரிகிறதா? அந்த காலத்தில் தான் எல்லா ரகசியங்களும் தெளிவாக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. பாருங்கள். Father, Son, and Holy Ghost is titles of the Lord Jesus Christ. Watch. All three of them. Matthew said, Father, Son, Holy Ghost. Peter said, Lord Jesus Christ. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பட்டப்பெயர்களாய் உள்ளன. அந்த மூன்று பேரையும் கவனித்து பாருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று மத்தேயு கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பேதுரு கூறுகிறார். Who is the Father? The Lord said unto my Lord, set thou on my right hand. Is that right? Father, Son, Jesus, Holy Ghost, the Logos that went out of God. பிதா யார்? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கூறினார். அது சரியா? பிதா, குமாரன், இயேசு, பரிசுத்தாவி தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட லோகாஸ் என்னும் வார்த்தை. Father, Son, Holy Ghost is absolutely three titles of the person of God manifested in three different ways or three attributes of himself. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது தேவனுடைய ஆள் தத்துவத்தை மூன்று வித்தியாசமான வழிகளில் வெளிப்படுத்தும் மூன்று பட்டப்பெயர்களாகும், அல்லது ஒரே ஒரு ஆளுக்குரிய மூன்று தன்மைகளாகும். And to make it plain to someone who wouldn't understand, it's like three offices of the same God. Actually, it's three attributes of the same God. இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இவைகள் ஒரே தேவனின் மூன்று அலுவல்களாக இருக்கிறது, ஒரே தேவனின் மூன்று பண்புகள். God acting in three different, under the fatherhood, under the sonship, under the Holy Ghost dispensation. God is perfect in three. Remember the Antichrist number 4? See? God, Father, Son, and Holy Ghost is absolutely Lord Jesus Christ. மூன்று வித்தியாசமான யுகங்களில் தம்முடைய பிதாவின் தன்மையையும் குமாரனுக்குரிய தன்மையையும் பரிசுத்த ஆவிக்குரிய தன்மையையும் வெளிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறார். அந்தி கிறிஸ்துவின் லக்கமோ 4 என்பதை நினைவு கூறுங்கள். பாருங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது முற்றிலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாகும். When you baptize in the name of Jesus only, that's wrong. Just baptize you in the name of Jesus. That's absolutely wrong. I'm acquainted with many Jesuses. Well, the Latin countries are full of them. Jesuses. But this is the Lord Jesus Christ. Tells exactly who he is. இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் ஞானஸ்தானம் கொடுப்பதும் தவறானதாகும். வெறும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பது முற்றிலும் தவறாகும். அநேக இயேசுக்களை நான் அறிந்திருக்கிறேன். லத்தீன் நாடுகளில் அநேக இயேசுக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது யார் என்பதை தெளிவாக கூறுகிறது. There's many Branhams. If you want to talk about me personally, I'm the one, William Marion Branham. That's me. But there's many other William Branhams and so forth around. அநேக பிரணாம்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்னோடு நேரடியாக பேச வேண்டுமானால் நான் ஒருவனே வில்லியம் மரியன் பிரணாம், அதுதான் நான். ஆனால் வேறு அநேக வில்லியம் பிரணாம்கள் இருக்கிறார்கள். But this is distinctly calling one person, the Lord Jesus Christ. Amen. The anointed one. There's only one of them. Now that's right. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவர்தான் என்பது தெளிவாக உள்ளது. அவர் ஒருவரே, அதுதான் சரி. So if there's any farther that write a letter or something, or sometime when I'm on other questions, I want to try to get this so I can see if we can get some of these sick people suffering prayed for them. இதற்கும் மேலாக ஏதாயிலும் இருக்குமாயின்
கடிதம் எழுதி நான் மற்ற கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அனுப்பலாம். நான் இதை செய்யும்படி முயற்சிக்க விரும்புகிறேன். வியாதியினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் வியாதிஸ்தருக்கு என்னால் முடிந்தால் ஜெபிக்க வேண்டியவராயும் இருக்கிறேன். Brother Branham, if this question does not fit in the do not answer, that's not. I appreciate it. What children go in the rapture, if any small ones? Thank you. சகோதரன் பிரணாம் அவர்களே, இந்த கேள்வி இதில் பொருந்தவில்லை என்றால் பதில் கூற வேண்டாம். அது நல்லது, நான் அதை பாராட்டுகிறேன். மிகவும் சிறியவர்களாகிய பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வார்களா? உமக்கு நன்றி. அவர்கள் கையொப்பமிடவில்லை. இப்பொழுது இல்லை என்றாலும் பரவாயில்லை. When God puts a name on the Lamb's Book of Life before the foundation of the world, there's not nothing in the world can rub it out because it's wrote with the ink of the blood of Christ. Amen. Be it this big, that big, or that big, or whatever it might be, it goes just the same. Amen. ஆனால் கவனியுங்கள், உலகத் தோற்றத்திற்கு முன் தேவன் ஒரு பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் போது உலகத்தில் உள்ள எதுவுமே அதை அழித்து போட முடியாது. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் ரத்தமாகிய மையினால் எழுதப்பட்டிருக்கிறது. அது இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லது அவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லது அவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் அது ஒன்று போலவே செல்கிறது. பாருங்கள், all children, all the church, everything there is God by His foreknowledge. Now we don't know. You say, Brother Branham, can you prove that you're there? No, sir. I cannot prove it. எல்லா பிள்ளைகளும் எல்லா சபையும் அங்கிருக்கும் ஒவ்வொன்றும் தேவன் தம்முடைய முன்னறிவினால். இப்பொழுது நமக்கொன்றும் தெரியவில்லை. சகோதரன் பிரணாம், நீங்கள் அங்கிருந்ததை நிரூபிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை ஐயா, நான் அதை நிரூபிக்க முடியாது. God could use me for a tool of something else and use you the same way. But I believe, and by faith I am saved. Not by knowledge I'm saved, by faith. That's why you're saved. That's why we're all saved. தேவன் என்னை வேறொரு காரியத்திற்கு கருவியாக உபயோகப்படுத்தக்கூடும். உங்களையும் அபிதமாகவே உபயோகப்படுத்துவார். ஆனால் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அறிவினால் நான் ரட்சிக்கப்படாமல் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அபிதமாகத்தான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவிதமாகத்தான் நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But remember, God is infinite. Do you believe that? Infinite. Well, being infinite, that makes Him, and then He's omniscient. Do you believe that? ஆனால் தேவனோ எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? எல்லைக்கு அப்பாற்பட்டவர். நல்லது. எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருப்பதால் அது அவரை சர்வ ஞானியாக்குகிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Omniscient means He knows all things. He can't be omniscient without being infinite. See, there never was nothing. But what do you know? He knowed every gnat would ever be on earth and how many times it would bat its eyes and how much talent it would make. How much all of them make together. சர்வ ஞானி என்றால் அவர் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார் என்பதாகும். எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இல்லாமல் அவர் சர்வ ஞானியாக இருக்க முடியாது. புரிகிறதா? அவர் அறிந்திருப்பதே அல்லாமல் வேறெதும் இருந்ததில்லை. பூமியின் மீது இருக்கும் ஒவ்வொரு கொசுவையும் அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொரு கொசுவும் எத்தனை முறை தன் கண்ணை சிமிட்டும் என்றும் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்றும் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தால் எவ்வளவா இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்தையும் உங்கள் நுரையீரலில் அது எவ்வளவு ஆழமாக செல்லும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதுதான் வரம்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதாகும். Now, if He's infinite, that makes Him omniscient. Is that right? And if He's omniscient, that makes Him omnipresent because He knows just exactly the minute, hour, time, to the split instance of 55 thousandths of a second of when it's going to happen. See? அவர் வரம்பிற்கு அப்பாற்பட்டவராக இருப்பது அவரை சர்வ ஞானியாக்குகிறது. அது சரியா? அவர் சர்வ ஞானி என்றால் அது அவரை சர்வ வியாபியாக்குகிறது. ஏனென்றால் அவர் நிமிடத்தையும் மணியையும் நேரத்தையும் ஒரு வினாடியில் 55,000 ஒரு பாக அளவிற்கு சரியாக அறிந்து அது எப்பொழுது நடக்கும் என்பதையும் அறிவார். பாருங்கள். Get the idea now? Then He knows all things. And that's the reason He has all power, knows all things, and can do all things. இப்பொழுது இதை புரிந்து கொண்டீர்களா? அப்படி என்றால் அவர் எல்லாவற்றையும் அறிவார். ஆகவேதான் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராயிருக்கிறார். Now let's see. Now, and all the children that God, everyone that God, I remember, when was Jesus, the Bible said,
Now we know that Jesus was slain about AD 30. Is that right? It's about the middle of the year, I guess. AD 30. இப்பொழுது நாம் பார்ப்போம். தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் இப்பொழுது நினைவிருக்கட்டும். இயேசு எப்பொழுது வேதம் கூறுகிறது இயேசு கிபி 30 அடிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். சரியா? கிபி 30ஆம் ஆண்டின் மத்தியிலே என்று நான் நினைக்கிறேன். Now, but the Bible said that he was slain before the world was ever created. And your name, when the Lamb's book, when the Lamb was slain to redeem this book, here's a great thing now, it might cause stimulation. இப்பொழுது ஆனால் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னால் அடிக்கப்பட்டார் என்று வேதம் கூறியுள்ளது. உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியின் புஸ்தகத்தின் போது, இந்த புஸ்தகத்தை மீட்டுக்கொள்ள ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட போது இங்கே ஒரு மகத்தான காரியம் உள்ளது. அது உற்சாகத்தை எழுப்பக்கூடும். Look, when the Lamb, I remember the Bible said the Lamb's book of life was written before the foundation of the world. And your name was put was in that book when the Lamb was slain before the foundation of the world to redeem every name that was written in that book. Amen. You got it now? கவனியுங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே எழுதப்பட்டது என்று வேதம் கூறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் மீட்கப்படுவதற்காகவே உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது உங்களுடைய பெயரும் அதில் எழுதப்பட்டது. பாருங்கள், நீங்கள் அதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களா? It's working just exactly like God's big timepiece, see? Like a clock moving right around. Your name was put in there before the foundation of the world when the Lamb was slain to redeem what was in that book. And now He comes forward and takes that book to claim His redemption. I don't want to get started there. We never would answer another question today. பாருங்கள், ஒழுங்கில்லாமல் எதுவும் இல்லை. கடிகாரம் சுற்றிக் கொண்டிருப்பது போல தேவனுடைய பெரிய கடிகாரம் வேலை செய்வது போல இது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பாருங்கள், உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் உள்ளவர்களை மீட்பதற்காக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது இப்பொழுது அவர் தாம் மீட்டவர்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர் முன்வந்து புஸ்தகத்தை எடுக்கிறார். இப்பொழுது நான் இன்னும் தொடர்ந்து போக விரும்பவில்லை. இன்றைக்கு இன்னொரு கேள்விக்கு விடையளிக்க முடியாமல் போய்விடும். All right. Question. Is hell and the lake that burneth with fire and brimstone the same? சரி. கேள்வி. நரகமும் அக்னியும் கந்தகமும் எரியும் கடலும் ஒன்றா? No. Hell, translation in the Bible, I believe now, the scholars sitting here, I want to honor that, our Brother Iverson sitting here, and Brother Nail, and many of these brothers who are really theologians. இல்லை. வேதாகமத்தில் நரகத்திற்கு என்ன மொழிபெயர்த்திருக்கிறார்களோ நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இங்கே பண்டிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை கனப்படுத்த விரும்புகிறேன். சகோதரன் ஐவர்சன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் வேயில் மற்றும் உண்மையான வேத பண்டிதர்களாகிய சகோதரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். The word translated Hades means the grave. Is that right? The Greek word for the grave. But the lake of fire is something else. Because over in Revelations, both Hades and all was cast into the lake of fire. All right. நரகம்தான் பாதாளம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதுதான் பாதாளத்திற்குரிய கிரேக்க பதமாகும். ஆனால் அக்கரிக்கடல் என்பது வேறொன்றாகும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகமும் மற்றெல்லாமும் அக்கனி கடலில் தள்ளப்பட்டன என்று பார்க்கிறோம். புரிகிறதா? சரி. Now, let's see. If not, is the lake of fire hell eternal? No, sir. No, sir. Anything that was created is not eternal. No, anything's created. That's the reason there cannot be an eternal hell. இப்பொழுது நாம் பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் அக்கினி கடலாகிய நரகம் நித்தியமானதா? இல்லை ஐயா, கிடையவே கிடையாது. சிருஷ்டிக்கப்பட்டதொன்றும் நித்தியமானதல்ல. இல்லை, சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம். ஆகவேதான் நித்திய நரகம் என்பது ஒன்று இருக்கவே முடியாது. If anybody ever tells you that you're going to burn in an eternal hell, I want the scripture for it. There's no such a thing as that. நீங்கள் ஒரு நித்திய நரகத்தில் வேகப் போகின்றீர்கள் என்று யாராவது கூறுவார்களேயானால்
எனக்கு அதற்கான வேத பகுதியை காட்டுங்கள். பாருங்கள், அவ்விதமான காரியம் ஒன்றுமே இல்லை. Hell was created for the devil and his angels, for the Antichrist and his people. That was the devil, the incarnate devil. It's created for that to destroy. And anything that anything. நரகமானது பிசாசுக்கும் அவனது தூதர்களுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனது ஜனங்களுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் மாம்ச சரீரத்தில் தோன்றும் பிசாசு. அழிக்கப்படுவதற்கென்றே அது சிருஷ்டிக்கப்பட்டது. There's only one thing at all. Out of everything there is, the whole world and everything else, there's only one thing eternal, and that's God. முழு உலகத்திலும் எல்லா இடங்களிலும் ஒன்றே ஒன்றுதான் நித்தியமானதாக இருக்கிறது. அதுதான் தேவன். Before there was an atom or electrons, or before there was even cosmic light electrons or anything, He was God. He's a creator. ஒரு அணுவோ அல்லது மின்னணுக்களோ அல்லது இயலுலக ஒளியோ அல்லது மற்றெதுவோ உண்டாவதற்கு முன்னமே அவர் தேவனாக இருந்தார். அவர் சிருஷ்டிகர்த்தர். And that's the only way you can be eternal, is to receive eternal life. That Greek word there, I think, is Zoe. Isn't that right? Zoe. நீ நித்தியமாய் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதாகும். அதற்குத்தான் ஜோயி என்னும் கிரேக்க வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? ஜோயி. And then that life God imparts to you as the Father, your Father imparts His life to you. Through the marriage vow with the mother. And He by that imparts the joy of imparting, of the imparting life for a son. And that's the way God does joy in imparting His life to a son. See? விவாக வாக்குப்படி உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தாயின் மூலம் தன்னுடைய ஜீவனை உனக்குள் அளித்திருப்பது போல தேவன் அந்த ஜீவனை உனக்கு அளிக்கிறார். அவர் அவ்விதம் தன் ஜீவனை ஒரு குமாரனுக்காக அளிக்கும் போது மகிழ்ச்சியுறுகிறார். நான் கூறுவதை புரிந்து கொண்டீர்களா? அந்த விதமாகவே தேவன் தம்முடைய ஜீவனை ஒரு குமாரனுக்கு அளிக்கும் போது மகிழ்வுறுகிறார். புரிகிறதா? And then you become part of Him, which is Zoe, God's own life. I give unto them eternal life. Raise them up the last day. That's the only thing that you got eternal life. அப்பொழுது நீ ஜோயி என்னும் தேவனுடைய சொந்த ஜீவனை பெற்று அவருக்குள் ஒரு பாகமாக மாறிவிடுகிறாய். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கடைசி நாட்களில் அவர்களை எழுப்புவேன். இந்த ஒரே விதமாகத்தான் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். And that eternal life knows its body, and it must have to come forth. That it's impossible for it to lay there. As the Spirit of Christ hovered over the body, God's Spirit over Christ, at that great day, it knowed it would raise up again. So is the saints in their body. அந்த நித்திய ஜீவன் வெளிப்படுவதற்கு தான் எந்த சரீரத்துக்குள் வர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது. அது வெறுமையாக அங்கு கிடக்க முடியாது. தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, அந்த மகத்தான நாளிலே அந்த சரீரத்தின் மேல் அசைவாடின போது அது மறுபடியும் எழுந்திருக்கும் என்று அறிந்திருந்ததைப் போல பரிசுத்தவான்களும் தங்கள் சரீரம் மறுபடியும் எழுந்திருக்கும் என்று அறிந்துள்ளார்கள். Now remember, Jesus, when He died, He went to hell because He had to go there. He was a sin barrier, and He preached to the souls that were in hell that repented not in the long suffering of the days of Noah. Is that right? இயேசு மரித்தபோது அவர் நரகத்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்ததால் அவர் அங்கு சென்றார் என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அவர்தான் பாவத்தின் தடையரன். நோவாவின் காலத்தில் மனம் திரும்பாமல் இருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிப்பதற்காக அவர் நரகத்துக்கு சென்றார். சரிதானே? He went to hell and preached to the souls, the separated souls from God. Death means separation. And they had separated from God, never could be back no more. And Jesus went to bear record that He was the one that was spoke of, the woman's seed. அவர் நரகத்திற்கு சென்று தேவனிடத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டிருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தார். மரணம் என்பதோ பிரிவினையாகும். அவர்கள் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தார்கள். மீண்டும் திரும்பி போக முடியாது. ஸ்திரீயின் வித்து என்று கூறப்பட்டவர் அவர்தான் என்று சாட்சி பகரவே இயேசு அங்கு சென்றார். The serpent seed, see what the serpent seed done? Antichrist. Ends up in death, separation, the red horse. The woman's seed, life, ends up on the white horse, Jesus Christ. See? What is it? One against the other.
serpent's seed against the woman's seed. You get it now? Oh, we just stay a little while on that. Wouldn't that be good? But let's stay with this. சர்பத்தின் வித்து என்ன செய்தது என்பதை கவனித்தீர்களா? சிவப்பு குதிரை அந்தி கிறிஸ்து பிரிவினையாகிய மரணத்தோடு முடிவடைகிறான். ஸ்திரீயின் வித்து ஜீவனானது வெண்மையான குதிரையுடன் முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்து. அது என்னவென்பதை புரிந்து கொண்டீர்களா? ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர், ஸ்திரீயின் வித்துக்கு விரோதமாக சர்பத்தின் வித்து. இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? ஓ, இதை குறித்து நாம் இன்னும் சற்று சிந்தித்தால் அது நன்றாக இருக்கும் அல்லவா? ஆனால் நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். Brother Branham, does the first horse rider, first seal, fulfill 2 Thessalonians, the revelation of the man of sin? சகோதரன் பிரணாம் அவர்களே, முதலாம் முத்திரையில் முதலாம் குதிரையின் மீது ஏறியிருந்தவன் 2 தெசலோனிக்கேயரில் உரைக்கப்பட்டுள்ளபடி பாவ மனுஷரின் வெளிப்பாட்டின் நிறைவேறுதலா? Yes. That's right. That does that easy. That's the man of sin. The same man just keeps in stages, riding on until he gets on a pale horse that's called death. Christ comes on down from justification to sanctification to the white horse, and that's life, you see. ஆம், அது உண்மை. அதன் நிறைவேறுதல் தான். அது சுலபமானது. அதுதான் நிறைவேறுகிறது. அது பாவ மனுஷன்தான். இதே மனிதன் தான் மரணம் என்னும் மங்கின நிறமுடைய குதிரையின் மீது ஏறி வரும் வரைக்கும் பல கட்டங்களில் குதிரையின் மீது ஏறி வருகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவோ நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பவர்களோடு வெள்ளை குதிரைக்கு வருகிறார். அவர்தான் அந்த ஜீவன். நீங்கள் பாருங்கள். What happened to the born again believers who are in the various denominations but not in the bride of Christ? What happens to them? கிறிஸ்துவின் மணவாட்டியில் இல்லாமல் பலவித ஸ்தாபனங்களில் இருக்கும் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு என்ன சம்பவிக்கும்? அவர்களுக்கு என்ன நேரிடும்? Well, I think we explained that a while ago. See? They go into the tribulation. They are martyred in the tribulation, come up in the last, after the millennium, for their judgment. See? Because the Bible said that the rest of the living, the rest of the dead, live not until the 1,000 years was expired. நல்லது. சற்று நேரத்துக்கு முன்பாக அதை விவரித்தோம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், அவர்கள் உபத்திரவத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். அவர்கள் கடைசியில் 1000 வருட அரசாட்சிக்கு பின் தங்களுடைய நியாயத்தீர்ப்புக்காக வருகிறார்கள். பாருங்கள், ஏனெனில் வேதம் அவ்வாறு கூறுகின்றது. உயிருடன் இருப்பவர்கள் மீதியாக இருப்பவர்கள், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடிவடையும் வரைக்கும் உயிரடையவில்லை. Then there was a resurrection. And then come forth the both just and unjust, and was judged by Christ and the bride. He came to the earth with 10,000 times 10,000s of his saints. Is that right? His bride. அதற்கு பின்னர் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகி நீதிமான்களும் அநீதி உள்ளவர்களும் வந்து கிறிஸ்துவினாலும் மணவாட்டியினாலும் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். அவர் 10,000 மடங்கு 10,000 தமது பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வந்தார். அது சரிதானே? அவருடைய மணவாட்டி. Judgment was set, the books was open, and another book was open, which is the book of life. He separated from there the goats from the sheep. Is that right? That had nothing to do with the bride. She was standing right there in judgment with her queen, the queen and king together. நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகமாகிய மற்றொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அவர் அங்கு செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்தெடுக்கிறார். சரிதானே? அதற்கும் மணவாட்டிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவள் இங்கு நியாய தீர்ப்பில் நின்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய ராணியும் ராஜாவுமாக ஒன்றாக இருக்கிறார்கள். He came with his saints, 10,000 times thousands ministered to him, his wife. Then judgment was set, and then the sheep was separated from the goats. Remember that night we bring that little meditation so you'd understand the cowboy meditation? See? There you go. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வந்தார். 10,000 மடங்கு 10,000 மாணவர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவருடைய மனைவி. பிறகு நியாய சங்கம் உட்கார்ந்தது. அதற்கு பிறகு செம்மறியாடுகள் வெள்ளாடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டன. அன்றிரவு நான் கொண்டு வந்த அந்த சிறு தியானத்தை நினைவு கூறுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். மாட்டிடையனை பற்றிய தியானம் புரிகிறதா? அங்குதான் காரியமே உள்ளது. No, they are. That's the church. The people
that's in denominations that are genuine Christians who receives the message and they will never see it. It'll never be preached to them. And those in the mixed crowds who it is preached to, it'll go right over the top of their heads unless your name was on the Lamb's Book of Life. இல்லை, அவர்கள், அதாவது சபை ஸ்தாபனத்தில் இருக்கும் ஜனங்கள், சுத்தமான கிறிஸ்தவர்கள், செய்தியை பெற்றுக் கொண்டவர்கள், அதாவது அவர்கள் ஒருபோதும் அதை பார்க்க மாட்டார்கள். அது ஒருபோதும் அவர்களுக்கு போதிக்கப்பட மாட்டாது. பல தினத்தாரும் கலந்திருக்கும் கூட்டத்தில் இருப்பவர்கள், இச்செய்தி பிரசங்கிக்கப்படுபவர்கள், அவர்கள் பெயரானது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் ஒழிய மற்றபடி இச்செய்தியானது அவர்கள் தலையின் மேலாக கடந்து சென்றுவிடும். ஆம். But they will be good people, and they'll be raised up again and given trial, and be judged by the very group that preached to them. Don't you know the saints will judge the earth? ஆனால் அவர்கள் அருமையான ஜனங்கள். அவர்கள் மறுபடியும் எழுப்பப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு பிரசங்கித்த அதே கூட்டத்தாரால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் பூமியை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? They'll be preached to, see? They'll be preached to by the very same people witness to them of the message. To come out of it. அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும். பாருங்கள், அதிலிருந்து வெளியே வரும்படியாக செய்தியை குறித்து சாட்சி பகர்ந்த அதே மக்களால் பிரசங்கிக்கப்படுவார்கள். புரிகிறதா? I hope that explains it. I've got so many here that... அது விளக்கப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன். என்னிடம் இங்கே அநேக கேள்விகள் உள்ளன. Brother Branham is the seventh angel with the spirit of Elijah, the same man as the Elijah sent to the 144,000 Jews during the 3.5 years after the rapture. Some of us are mixed up in this. சகோதரன் பிரணாம் அவர்களே, எலியாவின் ஆவியை பெற்ற 7ஆம் தூதனும் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு பிறகு உள்ள 3.5 வருடங்களில் 1,44,000 யூதர்களிடத்திற்கு அனுப்பப்படும் எலியாவும் ஒரே மனிதனா? எங்களில் சிலர் இதை குறித்து குழப்பத்தில் இருக்கிறோம். No, he isn't the same. See, it's two different men. The Elisha that come in the form of Elijah was not Elijah. And the spirit of Elijah who came up on a man called John the Baptist was not Elijah. And the man of the seventh angel, messenger at the end of the Laodicean age, will not be the literal Elijah. He'll be a Gentile to his people. இல்லை, இவர் அவரல்ல. புரிகிறதா? இருவரும் வெவ்வேறான மனிதர்கள். எலியாவை போன்ற தோற்றத்தில் வரும் எலிசா எலியாவல்ல. யோவான் சாணகன் என்று அழைக்கப்பட்ட மனிதன் மீது வந்த எலியாவின் ஆவி எலியாவல்ல. லவோதிக்கேயா சபையின் கடைசி காலத்தில் தோன்றும் செய்தியாளனாகிய 7ஆம் தூதனாகிய மனிதன் உண்மையான எலியா அல்ல. அவர் தன்னுடைய ஜனங்களாகிய புறஜாதியாரத்தில் அனுப்பப்படும் ஒரு புறஜாதி மனிதனாயிருப்பார். Elijah will, the spirit of Elijah then coming to the people there, he will be a Jew. See? For they're sent to their own people. That's my revelation. எலியாவின் ஆவி ஜனங்களுக்கு அங்கு வரும்பொழுது அவன் ஒரு யூதனாயிருப்பான். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த ஜனத்தினிடத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அதுதான் எனக்கு கிடைத்த வெளிப்பாடு. The reason of Tommy Osborne, when we talked that over that time, Tommy and I never know it. I was just praying for the sick. ஏனென்றால் நானும் டாமி ஆஸ்பர்ன் அவர்களும் நாங்கள் அதை பற்றி அப்போது பேசிய பொழுது டாமியும் நான் அதை ஒருபோதும் அறியவில்லை. நான் வியாதிஸ்தற்காக மட்டுமே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I come up there and there's a lady come down from the Fort Wayne Gospel Tabernacle, a missionary in the foreign fields. Her breast was that big, was just beat up with cancer. And she was right there in the little house where we used to live up here in the lane. And I prayed for the dear sister, and she was healed and returned to the field. நான் அங்கு வந்தபொழுது ஃபோர்ட் வெயின் சுவிசேஷ கூடாரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அயல் நாடுகளில் ஊழியம் செய்யும் ஒரு மிஷனரி வந்திருந்தார். அவர்களுடைய மார்பகம் இவ்வளவு பெரிதாக இருந்தது. புற்றுநோயினால் அரிக்கப்பட்டு விட்டிருந்தது. அவர்கள் அந்த தெருவில் உள்ள நாங்கள் வசித்த வீட்டில் இருந்தார்கள். நான் அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபித்தேன். அவர்கள் சுகமாக்கப்பட்டு ஊழியத்திற்கு திரும்பினார்கள். And when she come from Africa, and she had left a little book there on missions, I thought, well, missionaries are fine. And I've never thought much about missionaries. அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தபோது அங்கு பணிபுரியும் கிறிஸ்தவ சுவிசேஷ குழுக்களை பற்றிய ஒரு புஸ்தகத்தை விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். நானும் நல்லது, மிஷனரிமார்கள் அருமையானவர்கள் என்று எண்ணினேன். நான்
மிஷனரிமார்களை குறித்து ஒருபோதும் அதிகமாய் சிந்தித்ததில்லை. நல்லது, அந்த வெளியிடங்களிலே அது தேவனுடைய ஒரு அலுவலகமாகும். அதுபோல இங்கு பெண் தெருவில் 8ஆம் எண் கொண்ட இடம் என்னுடைய ஸ்தானமாய் இருக்கிறது என்று எண்ணினவனாய் என்னால் முடிந்தவரை சிறப்பாக ஊழியம் செய்து வந்தேன். Of the Negro race, an elderly old father, and he had this little white rim of hair. ஆனால் ஒரு நாள் என்னுடைய படிக்கும் அறையில் நான் உட்கார்ந்து கொண்டு நான் அந்த புஸ்தகத்தை எடுத்தேன். அதில் கருப்பு நிற வகுப்பினரின் படம் ஒன்று இருந்தது. ஒரு வயது முதிர்ந்த தந்தை வழுக்கைத்தலையின் ஓரத்தில் நரைத்த முடியுடன் அதில் காட்சியளித்தார். And underneath was written like this: white man, where was your father? See? I'm now old and dull at mind. And I don't understand too well. If I would have known Jesus when I was a young man, I would have took him to my people. அந்த படத்தின் கீழே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: வெள்ளை மனிதனே, வெள்ளை மனிதனே, உன்னுடைய தந்தை எங்கே இருந்தார்? பாருங்கள், நான் இப்போது வயோதிபனும் சிந்தை மழுங்கினவனுமாயிருக்கிறேன். என்னால் இப்போது சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் வாலிபனாய் இருந்தபோது இயேசுவை அறிந்திருப்பேனே, ஆனால் நான் அவரை என் ஜனங்களிடத்திற்கு கொண்டு சென்றிருப்பேன் என்று இருந்தது. Well, I read it. Something just kept saying, read it again, read it again. I kept reading, you've had them down. Read over and over. There's something in there. நான் அதை படித்தேன். திரும்பவும் அதை படி, திரும்பவும் அதை படி என்று ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தது. நான் படித்துக் கொண்டே இருந்தேன். ஓ, பாருங்கள், உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். படித்ததையே திரும்பவும் திரும்பவும் படிப்பது, அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. Like up there that day at Greensmill when I come out of the cave, I couldn't understand that. How people could speak with tongues and shout and with a genuine Holy Ghost and still be Antichrist. நான் அன்று கிரீன்மீல் என்னும் உயரமான இடத்தில் அந்த குகையை விட்டு வெளியே வந்தபோது ஜனங்கள் எப்படி அந்நிய பாஷை பேசியும் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்றும் ஆர்ப்பரித்தும் கூட அந்தி கிறிஸ்துவா இருக்க முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. Speak with tongues with genuine Holy Ghost, tongue speaking and still be a devil. Right? I can prove that to you. Yes, indeed. உண்மையான பரிசுத்தாவியை கொண்டு அந்நிய பாஷைகள் பேசி பல பாஷைகளை பேசினாலும் கூட இன்னமும் பிசாசா இருக்கிறார்கள். ஆம், அது சரிதான். நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காட்ட முடியும். ஆம், நிச்சயமாக. Notice when they see there, so tongues is no evidence of the Holy Ghost. It's one of the gifts of the Holy Ghost. See, and the devil can impersonate everything he's got, divine healing and everything else. அவர்கள் அதை செய்தபோது கவனித்து பாருங்கள். ஆகவே அந்நிய பாஷைகள் பேசுவது பரிசுத்தாவியை பெற்றதற்கு அத்தாட்சி அல்ல. அது பரிசுத்தாவியின் வரங்களில் ஒன்றாகும். புரிகிறதா? அவருடைய வரங்களில் ஒவ்வொன்றையும் பிசாசானவன் போலியாக செய்து காண்பிக்கக்கூடும். தெய்வீக சுகமளித்தல் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வாறு செய்ய முடியும் அவனால். He said, many will come to me that day and say, Lord, haven't I cast out devils? That's preaching the gospel. Haven't I done mighty works in your name and all these things there? I'll say, depart from me, you workers of iniquity. I didn't even know you. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா? நான் அதை செய்தேன் அல்லவா? அது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும். உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? இந்த எல்லா காரியங்களையும் செய்தோமே என்பார்கள். அவரோ, என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரம செய்காரரே, நான் உங்களை அறியேன் என்பேன் என்று கூறினார். The Bible said that the rain falls on the just and the unjust the same. And the same cockleburr standing in the wheat field there can be as happy and shout with the same water that fell upon him as it was sent to the rain. But by their fruits you know them. Amen. ஒரே மழையே நீதிமான்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் விடுவதாக வேதம் உரைத்துள்ளது. கோதுமை நிலத்தில் வளர்ந்திருக்கும் களையும் அதே மழையை பெறுவதனால் அந்த ஒரே மழையினால் சந்தோஷத்தையும் பெற்று கூச்சலிடக்கூடும். ஆனால் அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். That little old cockleburr can stand up there just as happy and shout as he can be, just as full of the same rain that the wheat is. அச்சிறு களையானது கோதுமை பெறும் அளவிற்கு அதே மழையை பெற்று நின்று குதூகலித்து கூச்சலிடக்கூடும். There you are. So they can shout, speak with tongues, and impersonate everything you want to, and that they be called workers of iniquity. அங்கேதான் புரிந்து கொள்கிறோம். ஆகவே அவர்கள் கூச்சலிடக்கூடும், அந்நிய பாஷைகளில் பேசக்கூடும், அவர்கள் விரும்பும் ஒவ்வொன்றையும் போலியாக செய்து காட்டக்கூடும். ஆனால் அந்த நாளிலே அக்கிரம செய்காரர்களே என்று அழைக்கப்படுவார்கள். As I told you a while ago, listen to what I say. Listen close. Look back down and examine yourself with the Word and see where you're at. நான் சற்று நேரத்திற்கு முன்பு சொன்னது போல, நான் சொல்வதற்கு செவி கொடுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து வார்த்தையோடு உங்களையே சோதித்து பாருங்கள்.
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். You women's got short hair, let her grow. You're wearing shorts, take them off. Act like a lady. You men still smoking cigarettes around the pool hall, stop it. I don't care how much you profess. குட்டையான முடியுடைய பெண்களே, அதை வளர விடுங்கள். நீங்கள் அரைக்கால் சட்டை அணிந்திருப்பீர்களேயானால் அவைகளை களைந்து விடுங்கள். ஒரு பெண்மணியைப் போன்று நடந்து கொள்ளுங்கள். ஆண்களாகிய நீங்களும் இன்னமும் புகைப்பிடித்துக் கொண்டும் கேளிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டும் இருப்பீர்களேயானால் அதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் அதை குறித்து எவ்வளவு பேசுகின்றீர்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. If you're still holding that organization and saying this is it and this is it, you better stop. Look back down and examine it with the word. We're going to come out of. நீங்களோ இன்னமும் அந்த ஸ்தாபனத்தை பிடித்துக் கொண்டு இதுதான் அது, அதுதான் இது என்று கூறிக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிறுத்திக் கொள்வது மேலானதாகும். திரும்பி பார்த்து வார்த்தையோடு பரிசோதித்து பாருங்கள். நாம் கடந்து போகிறோம். We are to live above the short hair and all this age now. We're back into something now that God's revealing the hidden mysteries that have been put on the book before the foundation of the world. குட்டையான முடி, இந்த காலத்துக்குரிய மற்ற எல்லா காரியங்களும் அப்பாற்பட்டு நாம் ஜீவிக்க வேண்டும். நாம் இப்போது வேறு எதற்குள்ளாக வந்துவிட்டபடியால் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அந்த புத்தகத்தில் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And those who have obeyed in these small things will catch it in these other things. If they haven't, it'll go to the top of their head as far as the east is from the west. இச்சிறு காரியங்களில் கீழ்ப்படுகின்றவர்களே இந்த மற்ற காரியங்களையும் பிடித்துக் கொள்வார்கள். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற தூரமாக அது உங்கள் தலையின் மேலாக கடந்து போய்விடும். Just like Gideon separating his man. There's thousands and thousands. God said that's too many. Separate them again. He gave them another test. And separate them again. Separate them again. And on down to they had a little handful. He said, that's the group I want to do the job. That's exactly what happened. கிதியோன் தன் மனிதர்களை பிரித்தது போல 1000 மாணவர் அங்கே இருந்தனர். அது மிகவும் அதிகம். அவர்களை மறுபடியும் பிரித்தடு என்று தேவன் கூறினார். அவர்களுக்கு மற்றொரு சோதனையை தந்து அவர்களை மறுபடியுமாக பிரித்தெடுத்தார். அவர்களை மறுபடியுமாக பிரித்தெடுத்து கடைசியாக அவனிடம் கையளவே உள்ள ஆட்கள் இருக்கும் வரை பிரித்தெடுத்தார். இந்த வேலையை செய்ய நான் விரும்பும் கூட்டம் அதுதான் என்று கூறினார். உண்மையில் நடந்தது அதுதான். Pentecostal women going back and forth, sitting there hearing and knowing about the word that's wrong. You think they'll cope with it? No, sir. Every year when I pass by, there's more with Bob there, and it wasn't so. பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் முன்னும் பின்னுமாக போவது, அங்கே உட்கார்வது, கேட்பது வார்த்தையின்படி தவறாகும். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை ஐயா. ஒவ்வொரு வருடமும் நான் கடந்து செல்லும் போது நான் இதை குறித்து போதிக்க ஆரம்பித்த போது இருந்ததை காட்டிலும் அதிகமான பெண்கள் தங்கள் முடிகளை குட்டையாக வெட்டி கொண்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். Say, what's that got to do? Someone said, well, Brother Branham, people regard you as a prophet. No, I don't say I was a prophet. Nobody hears me to say that. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். யாரோ ஒருவர், நல்லது சகோதரன் பிரணாம், ஜனங்கள் உண்மை ஒரு தீர்க்கதரிசியாக கருதுகிறார்கள் என்று கூறினார். நான் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் கூறினதே இல்லை. நான் அவ்விதம் கூறுவதை நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீர்கள். But I say this, that if you did do that, if you regard it, so why don't you teach people how to receive the Holy Ghost and how to get this and how to get great spiritual gifts and help the church? How can I teach them algebra when they won't even listen to their ABCs? Right. You do these little things. Get down here at the bottom and brush it off and start right. Amen. ஆனால் நான் அவ்விதம் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்களேயானால், அவ்விதமாக கருதுவீர்களேயானால், அவர்கள் நீர் ஏன் பரிசுத்த ஆவியை எவ்விதமாக பெற்றுக்கொள்வது என்று ஜனங்களுக்கு போதிக்க கூடாது? இதை எவ்விதம் பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியின் வரங்களை எவ்விதமாக பெறுவது போன்ற காரியங்களை போதித்து சபைக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது என்று கேட்கிறார்கள். அவர்கள் தங்கள் மொழியின் முதல் எழுத்துக்களையே கற்றுக்கொள்ளக்கூட தங்கள் செவியை சாய்க்காது இருக்கும் போது நான் எவ்விதம் அவர்களுக்கு இயற்கணிதத்தை கற்றுத்தர முடியும்? அது சரிதான். நீங்கள் இந்த சிறிய காரியங்களை சரி செய்யுங்கள். இங்கே கீழே இறங்கி வந்து சுத்தம் செய்து கொண்டு சரியாக ஆரம்பியுங்கள். ஆமென். What was I talking about anyhow? I didn't get off that subject. Excuse me. See. All right. அது சரி. நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன்? நாம் பார்க்கலாம். நான் பேசிக் கொண்டிருந்த பொருளை விட்டு விலகி செல்லவில்லை என்று நினைக்கிறேன். என்னை மன்னியுங்கள். பாருங்கள். சரி. Some of us are mixed up. Is the Elijah the same as the? Yeah. That's right. நல்லது. எங்களில் சிலர் குழப்பமடைந்திருக்கிறார்கள். எலியா ஒரே ஆள்தானா என்ற கேள்விதான். ஆமாம், அது உண்மை. No, this Elijah that will come to the Gentiles will be a Gentile anointed with that spirit, because God used that same spirit to bring His people out of chaos every time, and has served His purpose well, so He comes right back down again. இல்லை,
புறஜாதிகளுக்கு வரும் இந்த எலியா அந்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட புறஜாதி மனிதனாயிருப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் குழப்பத்திலிருந்து தம் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர தேவன் அதே ஆவியை உபயோகிக்கிறார். அது அவருடைய நோக்கத்தை நன்றாக நிறைவேற்றுகிறது. ஆகவே அந்த ஆவி மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கிறது. Because now if he uses a high, polished, educated, that's the kind it would catch. He brings a man that hardly knows his ABCs and can't pronounce his words right and everything like that, some old wilderness, something out there somewhere, and brings it in and shoves right down to that simple-minded people and to get it like that. ஏனென்றால் பாருங்கள், அதிக மெருகேற்றப்பட்ட கல்வியறிவு பெற்றவர்களை அவர் உபயோகிக்க கூடுமானால் அத்தகைய இனத்தை சேர்ந்தவர்தான் அதை பிடித்துக் கொள்வர். தன்னுடைய மொழியின் முதலெழுத்துக்களை கூட சரியாக அறிந்திராத, தன்னுடைய வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க தெரியாத அப்படிப்பட்ட ஒரு மனிதனையே அவர் கொண்டு வருகிறார். வனாந்திரங்களில் இருந்து யாராவது ஒருவரை எங்காவது கொண்டு வந்து எளிய சிந்தை உள்ள மக்களிடம் அனுப்பி அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை எடுத்துக் கொள்கிறார். அவ்விதமாக அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்கள், like Paul said, I didn't come to you with the polish of an education, but I come to you in the power of the resurrection. They're taking God 3.5 years down in Arabia there to knock it out of him, his education. Took him 40 years to get it out of Moses. See? அது மெருகேற்றப்பட்டதாக வருமானால் பவுல் கூறியது போன்று, நான் கல்வியின் மெருகோடு உங்களிடத்தில் வரவில்லை, நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் உங்களிடம் வருகிறேன் என்றான். அவருடைய கல்வியை அவரிடமிருந்து எடுத்துப் போட அரேபியாவில் தேவன் 3 வருடம் எடுத்துக்கொண்டார். மோசேயின் இடத்திலிருந்து அதை எடுத்து போட 40 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். புரிகிறதா? So there you are. I don't say God don't. I'm not supporting illiteracy now, but I'm trying to tell you, don't take education. The wisdom of this world is contrary. Education has been the biggest hindrance that the gospel's ever had. ஆகவே அதுதான் காரியம். கல்வி அறிவு இல்லாமையை நான் ஆதரிக்கவில்லை. கல்வி அறிவு தேவையில்லை என்பதையே உங்களுக்கு எடுத்துக் கூற முயற்சிக்கிறேன். இந்த உலகத்தின் ஞானமோ மாறுபட்டதாயிருக்கிறது. சுவிசேஷம் பரவுவதற்கு கல்வியானது மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கிறது. If we didn't have education, we'd have all these big seminaries and things that we got now. Be people simple-minded who would listen to the word. நாம் கல்வி அறிவு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இந்த பெரிய வேத பாடசாலைகள் முதலியவைகளை இல்லாமல் இருந்திருப்போம். மக்கள் எளிய மனதுள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். But they're so polished and messed up and tightened up out there with all them organizations so that they're going to stay with it, that's all. They take on that spirit. ஆனால் அவர்களோ அவ்வளவாக மெருகேற்றப்பட்டவர்களாக குழப்பப்பட்டு அங்குள்ள எல்லா விதமான ஸ்தாபனங்களோடும் இறுக இணைக்கப்பட்டவர்களாய் அங்கேயே தங்கிவிடப் போகிறார்கள். அவ்வளவுதான். அவர்கள் அந்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். You ever take a good woman, marry into a low-down man? That low-down man either becomes a good man like the woman is, or the woman becomes low-down as he is. See? That's right. That's why he said, come out from among them when I'm getting ready to take that rapture. You got to have some kind of faith that will take you out of here. நீங்கள் எப்போதாவது ஒரு நல்ல ஸ்திரியை மிகவும் கீழ்த்தரமான மனிதனுக்கு மணமுடித்திருக்கிறீர்களா? ஒன்று அந்த கீழ்த்தரமான மனிதன் அந்த ஸ்திரியைப் போல நல்லவனாவான், அல்லது அந்த ஸ்திரீ அவனைப் போல கீழ்த்தரமானவளாவாள். புரிகிறதா? அதுதான் உண்மை. அவர்களை விட்டு வெளியே பாருங்கள். நான் எடுத்துக்கொள்ளப்படுதலை நிகழ்த்த ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னதற்கு அதுதான் காரணம். உங்களை இங்கிருந்து கொண்டு போய் விடத்தக்கதான ஒரு வகையான விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். When was the covenant of Daniel 9:27 confirmed for a week? தானியேல் 9:27 உள்ள உடன்படிக்கை எப்போது ஒரு வாரத்திற்கு உறுதிப்படுத்தப்பட்டது? One half of it was confirmed, the covenant, when Jesus Christ was on earth preaching to the Jews. He never went to the Gentiles at all. And he told his disciples, don't go to the Gentiles. That was to the Jews alone, see? And he preached for 3.5 years. That's half of the 70th week. Now, as Daniel said he would do. இயேசு கிறிஸ்து பூமியின் மீது யூதர்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது உடன்படிக்கையில் பாதி வாரம் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் புறஜாதி மக்களிடம் செல்லவே இல்லை. அவர் தம்முடைய சீஷர்களுக்கோ புறஜாதியாரிடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். அது யூதர்களுக்கு மாத்திரமே. பாருங்கள், அவர் 3.5 ஆண்டுகள் பிரசங்கித்தார். அதாவது 70வது வாரத்தில் பாதி. அவர் செய்வார் என்று தானியேல் கூறினது போலவே. Now remember, he was firmly vindicated to the Jews, but their eyes were blinded to bring in this space of the Gentile. Can't you see the whole program? அவர் யூதர்களுக்கோ உறுதியாக உறுதிப்படுத்தப்பட்டார் என்பதை இப்பொழுது நினைவு கூறுங்கள். ஆனால் இந்த புறஜாதியாரின் காலத்தை இங்கு நுழைக்க அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தன. அந்த முழு திட்டத்தை உங்களால் காண முடியவில்லையா? பார்த்தீர்களா? And he proved himself a prophet.
done just exactly what the prophet would do, showed him the sign of a prophet, which your own word said, if a man says he's spiritual or prophet, watch what he says, and if it comes to pass, just keep on coming to pass. What he said, continually. அவர் தம்மை ஒரு தீர்க்கதரிசியாக நிரூபித்தார். தீர்க்கதரிசி என்ன செய்வாரோ அதையே அவர் செய்தார். ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளத்தை காண்பித்தார். ஒருவன் தன்னை ஆவியை பெற்றவன் என்றாவது அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்றாவது சொல்லிக் கொள்வான் என்றால் அவன் சொல்வதை கவனித்து பாருங்கள். அவன் கூறியவைகளோ நிறைவேறும் போது அவன் கூறியது தொடர்ந்து நடந்து கொண்டே வரும் என்றால் என்று உங்கள் சொந்த வேதவாக்கியமே கூறுகின்றதே. Like you look in the Bible, says, knock, it'll be open. Seek, find. Ask, be given. Now, if you notice, it's knocketh. Just constantly knock. Stay right there. Like the unjust judge wouldn't answer a woman. He just kept knocking on her door. Hey, I'm on your hand. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் வேதத்தில் காண்பது போல இப்பொழுது நீங்கள் தட்டுங்கள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது தொடர்ச்சியாக தட்டுங்கள் என்பதாகும். அங்கே உறுதியாயிருங்கள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த ஸ்திரீக்கு பதிலளிக்காமல் இருந்தது போல அவள் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தாள். நான் உன் பக்கமாக இருக்கிறேன் என்று கூறி கதவை தட்டிக்கொண்டே இருப்பதாகும். Not seek, say, Lord, I'd like to have this. Amen. That's not it. Stay right there until you get it. Amen. You know it's going to come, so he promises to just stay right there until you hold on to it. கர்த்தாவே, நான் இதை பெற விரும்புகிறேன், ஆமேன் என்று அவரை தேடி கூறுவீர்களேயானால் அது மாத்திரம் போதாது. நீங்கள் அதை பெறும் வரைக்கும் அங்கேயே உறுதியாய் தரித்து நில்லுங்கள். அது வரும் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் அதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை பற்றிக்கொண்டு அங்கேயே உறுதியாக நில்லுங்கள். புரிகிறதா? Now in the last part, the 70th week, the last part of it will be during the time of the tribulation period at the rapture of the church. Then here's the 3.5 years here that it will be confirmed to them again by prophets. See? Moses and Elijah. Revelations 11. இப்பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுள்ள உபத்திரவ காலம்தான் 70வது வாரத்தின் கடைசி பாகமாகும். இங்கே 3.5 ஆண்டுகள் மறுபடியும் தீர்க்கதரிசிகளால் உறுதிப்படுத்தப்பட கொடுக்கப்படும். பாருங்கள், மோசேயும் எலியாவும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். Now, let's see what this is. If you are one of his chosen ones, will you go up in the bride? Yes. Mm-hmm. Yes, sir, that's easy. இப்பொழுது இது என்ன என்பதை நாம் பார்க்கட்டும். நீங்கள் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவராய் இருப்பீர்களேயானால் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் போது அதில் செல்வீர்களா? ஆமையா, அது சுலபமானதாயிருக்கிறது. Brother Branham, did you mean to say 7,000 who had not bowed their knee to Balaam, or 700? 7,000 I meant to say. Forgive me for that, see. It's just a matter of speech. I was just, like I said a while ago, you notice me sitting here, I said, and they bear record seeing the Lamb, see. The Lamb was on earth. See? Bear record seeing the Spirit of God coming up on the Lamb. சகோதரன் பிரணாம் அவர்களே, பாகாலுக்கு தங்கள் முழங்கால்களை முடக்காதவர்கள் 7,000 என்று சொல்ல எண்ணினீர்களா அல்லது 700? 7,000 என்று சொல்ல நினைத்தேன். அதற்காக என்னை மன்னியுங்கள். பாருங்கள், அது ஒரு பேச்சு தோரணையாயிருந்தது. நான் சற்று நேரத்திற்கு முன்பு சொன்னது போல நான் இங்கு நின்றதை கவனித்தீர்களா? ஆட்டுக்குட்டியானவரை கண்டதற்கு அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் என்று கூறினேன். பார்த்தீர்களா? பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் பூமியில் இருந்தார். பாருங்கள், தேவ ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானவர் மீது வந்ததை கண்டதற்கு சாட்சி பகிர்தல். In there it says, "This is my beloved Son, in whom I'm well pleased." You see, now that's wrote in the actual form of the Greek, but the verb for adverb. But you notice here, and actually be this. இப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களா? அது சரியான கிரேக்க பாஷையின் முறைப்படி வினை உரிச்சொல்லுக்கு முன்னால் வினைச்சொல் போடப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது உண்மையில் இவ்விதமாக இருக்கும். Let's take the word. See, the Bible says in the translation of St. James here, "This is my beloved Son, in whom I'm pleased to dwell." But actually, if we'd say it like we said today, "This is my beloved Son, in whom I'm pleased to dwell in," you turn it around. See? இப்போது வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த யாக்கோப்பின் மொழிபெயர்ப்பில் நான் வாசமண்ண பிரியமாயிருக்கும் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் இன்று சொல்வது போல சொல்லுவோம் என்றால்,
நான் உள்ளே வாசம் பண்ண பிரியமாய் இருக்கும் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்று கூறுவோம். அதை திருப்பி விடுவோம். பாருங்கள். This is my beloved son in whom I'm pleased to dwell. See? Now we said today, this is my beloved son in whom I'm pleased to dwell in. See? Same word, just turns it around. See? நான் வாசம் பண்ண பிரியமாய் இருக்கும் என்னுடைய நேசகுமாரன் இவர். பாருங்கள். இப்போது இன்றைக்கு நான் உள்ளே வாசம் பண்ண பிரியமாய் இருக்கும் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்று கூறுவோம். அதே வார்த்தை வித்தியாசமாய் பொருத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள். Now, yes, I meant, forgive me, please. And brethren, you on the tape out there, and friends, listen, I didn't mean to say that like that. I'm a minister of the gospel. Many times I've preached that. I know that was 7,000. I just happened to say 700. I didn't mean just 700. I meant, I just didn't read it out of the scripture. It just come to my mind while I was talking, and I just said 700 instead of 7,000. I make them mistakes all the time. I'm sure a dummy, so you forgive me. See, I don't mean to do that. இப்போது நான் கருதியதோ தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள். சகோதரர்களே, தூர இடங்களில் இந்த உள்நடாவை கேட்கிறவர்களே, நண்பர்களே, கேளுங்கள். நான் அதை அவ்விதம் சொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை. நான் சுவிசேஷத்தின் ஒரு ஊழியக்காரன். அதை எத்தனை முறை பிரசங்கித்திருக்கிறேனோ அத்தனை முறையும் அது 7000 என்பதை அறிந்திருந்தேன். நான் 700 என்று சொல்ல நேர்ந்தது. 700 என்று நான் நினைக்கவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது என் மனதில் அவ்வண்ணம் வந்தது. 7000 என்பதற்கு பதிலாக 700 என்று கூறிவிட்டேன். அத்தகைய தவறுகளை நான் எப்போதும் செய்கிறேன். நான் நிச்சயமாக எதுவும் அறியாதவன். ஆகையால் நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். புரிகிறதா? நான் அப்படி செய்யும்படி நினைக்கவில்லை.